நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள். மனிதனின் எதிர்கால பலனை அறிவதற்கு ஜோதிடத்தில் ஏராளமான விதி மற்றும் வழிமுறைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவைகளாக ஜாதகத்தின் ராசி கட்டம், நவாம்சம், பாவகம் மற்றும் நடக்கும் சம்பவங்களையும் நன்மை தீமைகளையும் பகுதி பகுதியாக பிரித்து சொல்லும் தசாபுத்தி வருடங்கள் உள்ளிட்டவைகளை சொல்லலாம். மேலே சொன்னவைகள் ஜோதிடத்தின் அடிப்படை விஷயங்களாகவும் ஒரு ஜாதகத்தை தாங்கி நிற்கின்ற நிரந்தர தூண்களாகவும் இருக்கும். ஆயினும் ஜோதிடம் இத்துடன் முடிந்து விடுவதில்லை. எதிர்காலத்தை துல்லியமாக சொல்லுவதற்கு சில துணை அமைப்புகளும் இந்த மாபெரும் சாஸ்திரத்தில் உள்ளன. அவற்றில் முக்கியமானவைகளாக இந்து லக்கணம் மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ கிரக செயற்களை சொல்லும் யோகங்கள், நவாம்சத்தில் கிரக சுகத்துவத்தை குறிப்பிடும் புஷ்கர நவாம்சம், தாராலக்கணம் போன்றவைகளை சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் கண் எனப்படுகிறது. அதன் இரு கண்களாக சூரியனும் சந்திரனும் இருக்கின்றன. இதில் இந்து லக்கணம் எனப்படுவது இந்த இருவரையும் இணைத்து சூரியனின் அடிப்படையிலான லக்கணத்தையும் சந்திரனின் அடிப்படையிலான ராசியும் வைத்து கணிக்கப்படுகிறது. இந்து என்ற சொல்லிற்கே சந்திரன் என்றுதான் அர்த்தம். இந்து லக்கணத்தை கணக்கிடுவதற்கு முன் கிரகங்களின் கதிர்வீச்சு எனப்படும் ஒளி அளவினை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நம்முடைய மூல நூல்கள் கிரககலா பரிமாணம் என்ற பெயரில் குறிப்பிடுகின்றன. கிரககலா பரிமாணம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு கிரகங்களின் கதிர்வீச்சு அளவு என்று பொருள் கொள்ளலாம். இதன்படி பூமிக்கு இதர கிரகங்களாலும் சூரியனாலும் கிடைக்கும் ஒளி அளவுகள் எண்களாக மாற்றப்பட்டு நம்முடைய ஞானிகளால் அளவிடப்பட்டு இருக்கின்றன. இந்து லக்கண கணக்கின்படி கிரகங்களின் தலைவரான சூரியனால் பூமிக்கு கிடைக்கும் ஒளி அளவு எண் 30 எனவும், பூமிக்கு மிக அருகில் இருந்து சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கும் சந்திரனின் ஒளி அளவு 16 எனவும், அதிகாலை கிழக்கு வானில் உண்மையாக பளிச்சிடும் சுக்கிரனின் ஒளி பிரதிபலிப்பு எண் 12 எனவும், சுக்கிரனை அடுத்து அதிக பிரதிபலிப்பு திறன் கொண்ட குருவின் ஒளி எண் 10 எனவும், அதனை அடுத்து புதனின் ஒளி எண் 8ஆகவும் நமது ஞானிகளால் குறிப்பிடப்படுகின்றது. இதை தவிர்த்து பூமிக்கு வெகு அருகில் இருக்கும் பாவக்கிரகங்களான செவ்வாயின் ஒளி 6 எனவும், சூரியனை வெகு தொலைவில் இருந்து சுற்றி வரும் ஒளியற்ற முதன்மை பாவகிரகமான சனியின் ஒளி பிரதிபலிப்பு எண் குறைந்த அளவாக 1 எனவும் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரககலா பரிமாண வரிசையில் நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ராகு கேதுக்களுக்கு இடம் தராமல் மற்ற 7 கிரகங்களை மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணம் என்னவெனில், கிரகங்களின் ஒளி பிரதிபலிப்பு நிலையை மட்டுமே வைத்து இந்த எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சாயா கிரகங்கள் எனப்படும் ராகு கேதுக்கள் ஒளியை பிரதிபலிக்க முடியாத வெறும் இருளான நிலைகள் மட்டுமே என்பதால் அவற்றிற்கு இந்து லக்கண அமைப்பில் இடமில்லை. ராசி சக்கரத்தில் ஒரு வீட்டிற்கு மட்டும் அதிபதிகளான சூரியன் சந்திரர்களின் கிரககலா பரிமாண எண்களான 30 மற்றும் 16ஐ அப்படியே வைத்துக்கொண்டு 2 வீடுகளை கொண்ட புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி ஆகியவற்றுக்கு தரப்பட்ட எண்களை இரட்டிப்பாக்கினால் இதன் கூட்டுத்தொகை 120ஆக வரும். அதேபோல ஜோதிடத்தில் மனிதனின் முழு ஆயுட்காலம் எனப்படும் விம்சோஸ்திரி தசாபுத்தி வருட அளவுகளும்
மொத்தம் 120 தான். ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 9 கூடியவரின் எண்ணையும் ராசிக்கு 9 கூடியவரின் எண்ணையும் கூட்டிய பின் வரும் எண்ணை 12ஆல் வகுத்து மீதி வரும் எண்ணை ராசியிலிருந்து எண்ணினால் அது எந்த வீட்டில் முடிவடைகிறதோ அதுவே அவருடைய இந்து லக்கணம் எனப்படும். இப்படி கணக்கெடுப்படும் இந்து லக்கணத்தில் இருக்கும் கிரகங்களின் தசை நடக்கும்போது ஒரு மனிதனின் அளவற்ற செல்வத்தையும் நன்மைகளையும் அடைவான் எனவும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் எனவும் மூல நூல்கள் சொல்கின்றன. இந்து லக்கணத்தில் கிரகங்கள் இல்லாவிட்டாலும் அந்த லக்கணத்தை பார்க்கும் கிரகத்தின் தசையிலும் நற்பணங்கள் கிடைக்கும் என்று மகரிஷி காளிதாசரின் உத்தரகாலாமிர்தம் கூறுகிறது. இந்து லக்கணம் காணும்போது கூட்டி வரும் எண் 12ஆல் வகுக்க முடியாமல் அதனுள் அடங்கிய சிறிய எண்ணாக இருந்தால் ராசியில் இருந்து அந்த எண்ணை கொண்டு அப்படியே எண்ணி வரும் வீட்டினை இந்து இலக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ரிஷப லக்கணத்தில் பிறந்து சிம்ம ராசியில் பிறந்திருப்பாரானால் ரிஷப லக்கணத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்துக்குரிய சனி பகவானுடைய எண் 1 எனவும் சிம்ம ராசிக்குரிய 9ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் எண் 6 வருவதால் 6ஐயும் 1ஐயும் கூட்டி 7. இதை சிம்ம ராசியிலிருந்து 1, 2, 3 என்று எண்ணினால் கும்பம் வரும். ஆகவே கும்பமே அவருடைய இந்து லக்கணம் என்று கணக்கில் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.